இட்லிக்குள்ள கறியெல்லாம் வச்சு சாப்பிட்டு AK-47 அத்தனை பேரையும் சுட்டு தள்ளி நான் ஒரு மலையாளி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன் என்று சொன்ன அண்ணன் சீமான் அவர்களுக்கு இனிய ஓணம். அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடி ஒரு காணொலி போட்டிருப்பேன். அதில் பேசுகிறவங்க வந்து நாஞ்சில் சிபி அப்படிங்கிற ஒரு திமுகவை சேர்ந்த மகளிர் அணி அமைப்பு செயலாளராக. ஆனால் அவங்க உண்ணாநம்பர் ஒரு கோமாளியாக இருக்காங்க. ஆனால் சீமான் அவர்கள் பேசினதை வந்து அப்படியே மாற்றி திரிச்சு ஒரு அவதூறாக வந்து போட்டிருக்காங்க. அதிலே வந்து எள்ளி நகையாடுறாங்க. சீமான் அவர்கள் வந்து மலையாளி, அதனால் அவருக்கு நான் வந்து ஓணம் நல்வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறேன் அப்படி ரேஞ்சுக்கு வந்து ஒரு கேவலமாக ஒரு அருவத்த வகையில் வந்து இந்த திமுக அப்படின்னாலே வந்து அவங்க அவதூறு தான் பரப்புவாங்க. அவங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எப்பயுமே ஒரு மாதிரி வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ஆண்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இவங்க புதுசாக வந்து ஒரு பெண் கோமாளி போன்று நடந்துக்கிறாங்க. ஒரு உண்மையை வந்து சொல்லி இந்த மாதிரி சீமான் அவர் வந்து சொல்லிட்டாரு, அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி கண்டிச்சா பரவாயில்ல. ஆனால் இவங்க வந்து அந்த வீடியோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு செகண்ட் வீடியோவில் நான் வந்து மலையாளி அப்படின்னு சொல்லி சீமானை வந்து கையை அப்படி சொல்கிறாரு இல்லையா, அதை மட்டும் வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சீமான் அவர்களே தன்னை வந்து மலையாளின்னு இருக்காரு, அதனால் அவருக்கு நான் வந்து ஓணம் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக, அதாவது இந்த திமுகவோட கொத்தடிமையில் எப்படி வந்து 200 வாங்கிட்டு வேலை செய்வாங்களோ அதே மாதிரி 200 வாங்கிட்டு கொத்தடிமை வேலை செய்கிற ஒரு திராவிட அரக்கியம் அதிலே வந்து ப்ரொஃபைலில் போட்டிருக்கு நான் வந்து ஒரு திராவிட அரக்கின்னு சொல்லி. அந்த ஒரு திராவிட அரக்கிக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எல்லாரும் வந்து பதிலடி வந்து கொடுத்துட்டாங்க. ஆண்டு கொண்டிருக்கிற ஐயா உம்மன் சாண்டிகிட்ட போய் கேளு, அவர் சொல்றாருல, என்னைய கேள், நான் திராவிடனா மலையாளியா என்றால் நான் மலையாளி என்றுதான் சொல்லுவேன். முழு காணொலி போடு பக்கி, முழு காணொலி போடு கோமாளி, முழு காணொலி போடு, உனக்கெல்லாம் வந்து வெக்கமான சூடு சொல்கிறேன் அது மாதிரி எதுவுமே இல்லையா. ஒரு உண்மையை வந்து நீ பரப்புனா பரவாயில்ல, ஒரு பொய்யை வந்து பரப்புற, ஒரு அவதூறு வந்து பரப்புற, நீ சோத்தில் உப்பு தான் போடுத்தீங்கிறியா அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்கலாம் வந்து அந்த உண்மையான வீடியோ எடுத்து போட்டு காரி வந்து பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சிபி மேலே துப்பி. கேரளாவோட முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி அவர்கள் சொன்ன கருத்தை சீமானை வந்து அந்த காணொலியில் வந்து சொல்கிறாரு. அதாவது உம்மன் சாண்டி வந்து சொல்கிறாரு, நான் என்னை வந்து திராவிடனா மலையாளியான்னு கேட்டால் என்னை நான் மலையாளின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இன உணர்வு வந்து அவருக்கு இருக்கு இல்லையா அந்த உம்மன் சாண்டிக்கு, அதான் அண்ணன் சீமான் அவர் வந்து எடுத்து பேசுகிறாரு. அந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த சிபி என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து அப்படியே தூக்கிட்டு அந்த அண்ணன் திராவிடனா மலையாளியான்னு கேட்டால் மலையாளியை சொல்லுவேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த திராவிடனா மலையாளிங்கிற தூக்கிறது, உம்மன் சாண்டி அப்படிங்கிற பேரை வந்து தூக்கிறது, எல்லாத்தையும் தூக்கிட்டு மொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மலையாளி அப்படின்னு சொல்லி சீமானை சொல்கிற மாதிரி அந்த ஒரு செகண்ட் வீடியோ கட் பண்ணி போட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கம், மானம், சூடு, சொரணை, அறிவு எதுவுமே இல்லாத ஒரு கோமாளி மாதிரி என்ன பேசுது, சீமான் வந்து மலையாளின்ட்டாரு, அதனால் நான் வந்து ஓணம் நல் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேவலம் போட்டிருக்கு. ஆனால் சீமான் அவர்கள் வந்து ஒரு பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து எல்லாமே போட்டாச்சு, அவர் பிறந்த குடி உரை நாடாரு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அவர் ஒரு பச்சை தமிழன் சொல்லி. இதே வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதே மாதிரி நீ சொல்லிடு பார்க்கலாம், முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீ சொல்லு பார்க்கலாம் நாஞ்சில் சிபி, உனக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கட்சிக்காரங்கெல்லாம் வந்து நல்ல சரியான ஒரு பதிலடி வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாஞ்சில் சிபி வந்து எள்ளி நாயாடுறாங்க அண்ணன் சீமான் அவர்களை வந்து. தமிழர்களுக்காக, தமிழர்களின் நலனுக்காக, தமிழ்நாட்டிற்காக இலங்கைக்கு சென்று யுத்தம் புரிந்து இட்லிக்குள்ள கறியெல்லாம் வச்சு சாப்பிட்டு AK-47 அத்தனை பேரையும் சுட்டு தள்ளி அதாவது சீமானனை வந்து தமிழ்நாட்டுக்காக தமிழருக்காக வந்து இலங்கை வந்து போனார். அங்கே போய் வந்து இப்போ இட்லியை வந்து ஆமக்கறி வந்து வச்சார், அதுக்கப்புறம் வந்து AK-47 வச்சு எல்லாத்தையும் சுட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து அலைஞ்சு விட்றது. இதே வந்து சீமானை சொல்கிறது இது கதை அப்படின்னா அது வந்து உண்மை தான். சீமானை வந்து அங்கே பண்ணார், அதை வந்து சொல்கிறாரு, அதை வந்து எள்ளி நகையாடுறியே. இதை விட கேவலமான ஒரு கதையை வந்து இதே உங்களுடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சொன்னார், உங்களுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி, அதை வந்து நம்ம பேச நாரிடும். இந்த லைட்டாக வந்து சொல்கிறேன். அதாவது அவர் மேடையில் கலைஞர் கருணாநிதி சொல்கிறாரு, எனக்கு வந்து மொத்தம் 3 மனைவி இருக்காங்க, ஆனால் என்னோட 3ஆவது மனைவியை நான் கல்யாணம் பண்ணது என்னுடைய 2ஆவது மனைவிக்கு வந்து தெரியாது, அதுலேருந்து ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், அதை வந்து அண்ணா கூட தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் வந்து என்னுடைய 2ஆவது மனைவிக்கு வந்து தெரியாது, நான் 3ஆவது மனைவி வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அது உண்மை தான். ஆனால் அது பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து நாரி போயிடும், அது ரொம்ப கேவலமாக போயிடும், ரொம்ப ஆபாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தவிர்த்து போயிட்டுருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மேலே இல்லாத பொல்லாத அவரும் போகிற அவதூறம் வந்து பண்ணுறது, 200 ரூபாய்க்காக வந்து எதுக்கு இந்த எச்சஸ் வருதுங்கண்ணா. நீங்கள் வந்து உண்மையாக சொல்லுங்கள், அவர் வந்து இப்படி பண்ணிட்டா, அவர் வந்து இப்படி சொன்னார், தன்னை மலையாளின்னு சொன்னார் அப்படின்னா பரவாயில்ல. அதில் உம்மன் சாண்டி சொன்ன கருத்தை மேற்கோள் காட்டி வந்து சொல்கிறாரு, மலையாளிக்கு எப்படி வந்து அன்றைக்கினா உணர்வோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி முழு காணொலியை போட்டு அதுக்கு பதில் கொடுக்க துப்பு கேட்ட இந்த நாஞ்சில் சிபி போன்ற திராவிட கோமாளிகள் தான் இப்படி வந்து அவதூறு வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாம் சரியான ஒரு பதிலடியை வந்து வச்சு செஞ்சுருக்காங்க நாஞ்சில் சிபியை. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.